அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். உடல்நிலை சரியில்லாமல் 2 நாள் இருந்தேன். ரொம்ப ஃபீவர் 102க்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 இன்ஜெக்ஷன் போட்டு இப்போ கொஞ்சம் தேவையில்லைங்க. நம்ம நேயர்கள் அவ்வளோ பேரும் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய அன்புக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த அன்பை அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் அரசியல் பரபரப்பு ஒவ்வொரு நாளும் பயங்கரமாக போயிருக்கு. அதில் குறிப்பாக திமுகவில் செயற்குழு கூட்டம் அரங்கேறி முடிஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல மு.க.ஸ்டாலின் தன்னுடைய ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மாவட்ட செயலாளர்களுக்கு பதவி, அதாவது வயது வரம்பு நிர்ணயம் செஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாஜி மினிஸ்டர்ஸோடைய கட்சி பதவி பறிபோக வாய்ப்பு இருக்கு. புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, அந்த செயற்குழு கூட்டத்துல என்ன நடந்தது? ரொம்ப கோபமா பேசியிருக்காரு ஸ்டாலின். அதே நேரத்துல துரைமுருகன் சொன்ன சில விஷயம், கே.என். நேரு அப்செட், இப்படி பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயும் நடந்திருக்கு. ஓபிஎஸ் உள்ளுக்குள்ளார போய் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ டிஎம்கேல செயற்குழு கூட்டத்துல என்ன நடந்தது, அடுத்து எதை நோக்கி பயணிக்க போறாங்க, மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிபோனா அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும், இதுல உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி இந்த 2 பேருடைய எதிர்கால அது சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த பின்னணிகளை நம்ம இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். சட்டசபை செயல்பாடு, சீனியர்கள் மீது அதிருப்தி, சாட்டையை சுழற்றிய ஸ்டாலின், மிரண்டு போன மாஜிக்கல், செயற்குழு லைவ் மினிட்ஸ். அந்த நாள் எப்பங்க வரும் அப்படின்னு பல ஆண்டுகளாக இல்ல பல யுகங்களாக ஏக்கத்தோடு காத்துட்டு இருந்த திமுகவுடைய இளம் பட்டாளத்தினருக்கு இதோ இனிமேல் உங்கள் காலம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சிக்னலை கொடுத்துருக்கு, அறிவிச்சிருக்கு அறிவாலய தலைமைங்க. இந்த வீக்கெண்ட்ல இருந்தே அடுத்த கட்ட வேலைகளை உற்சாகத்தோடு தொடங்கிட்டாங்க திமுக இளம் பட்டாளத்தினர். என்னன்னாங்க, திமுகவுடைய செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 22ஆம் நாள் சனிக்கிழமை அரங்கேனது. அதுலதான் சீனியர்களுக்கு கடிவாளம் போட்டிருக்காரு, செக் வச்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின்ங்க. நம்ம தொடர்ந்து பல்வேறு காணொலிகள்ல சொல்லிட்டு வந்தது போல ஆகஸ்ட் 22 ஆக்ஷன் தொடங்கிட்டாங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு 70 வயது வரை தான் அவங்க இருக்கணும் அந்த பொறுப்புல அப்படின்னு வயது வரம்பு நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. மேலும் 3 முறை தான் அந்த பதவியில நீடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 முறையாக இருந்தது, பின்னாடி அதை தளர்த்தி இருக்காங்க. அதே போலதான் கிளை செயலாளர் எடுத்துட்டோம்னா 45 வயது, வட்ட செயலாளருக்கு 50 வயது, அப்புறம் பேரூர் பகுதி ஒன்றிய செயலாளர்களுக்கு 60 வயது. இதுல கிளை முதல் ஒன்றியம் வரை 2 முறை அந்த பதவியில நீடிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் அப்படிங்கிற வகையில 110 மாவட்டங்களாகவும் எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க. இதுதான் இளம் பட்டாளத்தினருடைய உடன்பிறப்புகளுடைய உற்சாகத்துக்கான காரணம். அதே நேரத்துல பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், மாஜிக்கள், சீனியர்கள்லாம் அப்செட்டு. அவங்க ஏன் அப்செட்டு, என்ன திட்டமிட்டு இருக்காங்க, எல்லாமே அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செயற்குழுவுடைய லைவ் அப்டேட்ஸை சுருக்கமா நம்ம பார்த்துடலாங்க. மைக் பிடித்த திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், நம்ம எவ்வளவோ தோல்வியை பார்த்து அதுல இருந்து நம்ம மீண்டும் வந்திருக்கோம், அதே போல இந்த தோல்வியிலிருந்தும் நம்ம மீண்டு வந்துடுவோம், நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் இங்க நமக்குள்ளாரையும் சில பல தவறுகள் நடந்திருக்கு. அந்த தவறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு வகையாகத்தான் இந்த மாற்றங்களை நம்ம அறிவிச்சிருக்கோம். பலருக்கு இது கசப்பா இருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பேசினப்பவே புரிஞ்சுக்கிட்டாங்க கூட்டத்துல இருக்கிறவங்க. சீனியர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை, அதிருப்தியை தான் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு யாரும் பெயரிட்டு அவர் பேசல. ஆனாலும் நம்ம பல மாற்றங்கள் கட்சிக்குள்ளார கொண்டு வந்தோம். மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், இப்படி பல்வேறு ஒருங்கிணைப்பு குழுலாம் போட்டோம். தேர்தலுக்கு முன்னாடி எதுவுமே பெருசா சக்சஸ் ஆகல அப்படின்னும் அந்த வருத்தங்களை தெரிவிச்சிருந்தாரு. அதற்கடுத்து ஒரு படி மேல போய் எதிர்கட்சிக்காரங்களை பார்த்தா கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டு போய் ஜாலியா நல்லா பேசுறாங்க. ஆனா சொந்த கட்சிக்காரங்க கிட்ட பலர் ஒழுங்கா கூட பேசுறது இல்ல. தொண்டர்களை அரவணைத்து போகாதவர்களா பெரும்பாலானவர்கள் இருந்திருக்காங்க. இதெல்லாம் வேதனை அப்படின்னு போட்டு தாக்கிட்டாரு, விளாசிட்டாரு மு.க. ஸ்டாலின்ங்க. ஃபைனலா 2 விஷயத்த சொன்னாரு. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை விட்டு தன்னுடைய தொகுதியில வென்றா போதும், தன்னுடைய மாவட்டத்துல வென்றா போதும், தான் ஜெயிச்சா போதும் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தினாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும்.
பெயர் குறிப்பிட விரும்பல. ஆனாலும் இனிமே இந்த மாற்றத்துக்கு பிறகு எல்லோரும் ஒழுங்கா ஒர்க் பண்ணணும், சரியா நம்ம பாய்ச்சலை நோக்கி போகணும் அப்படின்னும், இன்னொரு பக்கம் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நம்ம காலம் வரும், அப்ப நம்ம எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்போம் அப்படின்னும் பேச உற்சாக கைத்தட்டல். அந்த கடைசி பாயிண்ட் இப்ப சமகால தாவேக்க ஆட்சி பார்த்துட்டு தான் இருக்கேன், நம்ம ஆட்சி வந்தவொடனே நம்மளை சீனவங்க மீது நம்ம ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற குறியீடாக உணர்த்தியிருக்காரு அப்படிங்கிறாங்க செயற்குழு கூட்டத்துல பங்கெடுத்தவங்க. இந்த செயற்குழு கூட்டத்துல கட்சியினருமே பலருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. அதுல முக்கியமா திருவள்ளூர் மாவட்டத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணசாமி அவர் பேசுறப்ப, தலைவரே நீங்க சொன்னது எல்லாத்தையும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனா சட்டமன்ற காட்சிகளை பாக்குறப்பதான் மாமா மச்சான் மாப்பிள்ள அப்படின்னா நம்ம கட்சிக்காரங்களே ஆளுங்கட்சியை பார்த்து பேசுறத ஏத்துக்க முடியல, சங்கடமா இருக்கு அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கிறப்பவே கீழே இருந்து முன்னாள் அமைச்சரான திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அப்படி அவரை பிடிச்சி இழுக்கிறாரு, தடுக்கிற மாதிரி. இத உடனே மு.க. ஸ்டாலின் அவர் நோட்டீஸ் பண்ணிட்டு, அவர் என்கிட்ட தானே பேசிட்டு இருக்காரு, நீங்க பொறுமையா இருங்க பன்னீர் அப்படின்னு ஆஃப் பண்றாரு. கிருஷ்ணசாமி அவருடைய கருத்து போலதான் பெரும்பாலானவங்களும் கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. சீனியரான பொதுச் செயலாளரான திரு துரைமுருகன் அவர் பேசுறப்ப கூட, என்னப்பா நாங்கெல்லாம் அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்களால வளர்க்கப்பட்டேன், ஆனாலும் கட்சின்னு திமுக தான் நான் இருந்தேன், அந்த அளவுக்கு நம்ம கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும், நீங்க என்னடான்னா என் அக்காவுடைய மாமாவுடைய அண்ணனுடைய தம்பியுடைய சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாதிரி போய் பேசிட்டு இருக்கீங்க, சட்டமன்றத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு நம்ம யாரு அப்படின்னு கர்ஜனையோட நம்ம இருக்க வேணாமா அப்படின்னு ரைட் லெஃப்ட் வாங்கிட்டாரு. அவருடைய பாணியில துரைமுருகன் அவர் பேசிட்டாரு. பலருடைய மாஜிக்களுடைய முகத்துல ஆடல. அவர் அப்படி பேசுறப்பெல்லாம் கைத்தட்டல்களும் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் பேசுறப்ப, நான் திமுக கழகத்துக்கு நான் எல்கேஜி தாங்க, ஆனாலும் சீனியர்கள் நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுடைய வழிகாட்டுதலோடு நான் செயல்படுவேன், திராவிட பாரம்பரியத்தோட அந்த கொள்கையோடு தான் நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன நீங்க கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல இன்னும் நம்ம ஆணித்தரமாக அழுத்தமாக கருத்துக்களை எடுத்து வைக்கணும் அப்படின்னு பலரும் சொல்லியிருந்தாங்க. அதை நிச்சயமா நான் கவனத்துல எடுத்துக்கிறேன். உங்களுக்கு திருப்தி ஏற்படாத வகையில் இதுக்கு முன்னாடி நடந்ததற்கும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். இனி வருங்காலங்களில் சூப்பரா நாங்க சட்டமன்றத்துல செயல்படுவோம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருந்தாரு. உண்மையிலேயே சொல்லணும்னா வேதம் புதிது படத்துல வர அந்த சீன் மாதிரிதான், பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க வாங்கின பட்டமான்னு கேட்பாரு, அதுக்கப்புறம் ஒரு காட்சி வருமே, அந்த மாதிரிதான் இருந்தது. ஏன்னா சட்டமன்றத்துல ஸ்கோர் பண்ணி பேசினது ஓபிஎஸ் அவரு தான், ஆனா பாரம்பரிய திமுகவினர் யாருமே அந்த அளவுக்கு பேசல. ஆனாலும் அவர் அந்த பொறுப்பேற்றது போல பேசி அவரு அங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டாரு செயற்குழு கூட்டத்திலும். இந்த பக்கம் பார்த்தோம்னா அட்லாஸ்ட் திரு கே.என். நேரு அவர் எழுந்து பேசினாரு. பேசுறதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின்கிட்டயும் போயிட்டு ஏதோ பேசிட்டு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, மாமாவா மச்சானா மாப்பிள்ளையா அந்த மாதிரிலாம் நாங்க பேசுறோம் அப்படின்லாம் நாங்க இல்லை, நாங்க உண்மையாக திமுகவோட உணர்வோடு தான் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், இனியும் இன்னும் சூப்பரா நாங்க செயல்படுவோம், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு துரைமுருகன் கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசினார்ல, குட்டு வச்சாருல்ல, அதுக்கு ஒரு பதில் கொடுத்த மாதிரி கே.என். நேரு பேசி முடிச்சாருங்க. இப்படி மாறி மாறி கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட அட்லாஸ்ட் திமுகவுடைய மிக மிக சீனியரான டெல்டா பிரதேசத்துடைய முக்கியமானவரான நாயகரான திரு எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பேசுறப்ப ஒரே ஒரு, அதாவது மு.க. ஸ்டாலின் கேட்கிறாரு, நம்ம பிரஸ் கொடுத்துடலாமா, தீர்மானம்லாம் வாசிச்சாச்சு, ஃபைனல் பண்ணிட்டோம், இருந்தாலும் இது அப்படியே இன்னொரு தடவை கேட்கிறோம், பிரஸ் கொடுத்துடலாமான்னு கேட்க, ஒரே ஒரு சின்ன இதுங்க, 70 வயது வரை அப்படின்னு நம்ம மாவட்ட செயலாளர்களுக்கு வயது வரம்பு நிர்ணயம் பண்ணியிருக்கோம், அதை குறைச்சிக்க முடியாதா இன்னும் கொஞ்சம் அப்படின்னு எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் கோரிக்கை வைக்கிறாரு. நீங்க இப்ப நம்ம இதை முடிவு எடுத்துட்டோம், நீங்க பின்னாடி தனியா பேசுங்க, நம்ம பின்னாடி வருங்காலங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் தெரிவிக்கிறாங்க. இப்படியாக செயற்குழு கூட்டம் முடிய இதுல ஃபைனல் டச் என்னன்னா, நல்ல வேலை நானும் தலைவரும் தோத்துட்டோம், இப்ப சட்டமன்றம் நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப அப்படின்னு ஒரே போடு போட்டா இருப்பாருங்க துரைமுருகன். ஒட்டுமொத்தமான செயற்குழு கூட்டத்திலும் சிரிப்பலைகள். இந்த கூட்டம் இளம் பட்டாளத்தினருக்கு கூடுதல் உற்சாகத்தை கொடுத்திருக்கு. அதே நேரத்துல பல மாஜிக்கள்
மாசேக்கள், மு.க.ஸ்டாலினை சீண்டிய நால்வர், மிரண்டு போன 11 மாஜிக்கள், 20 மாசேக்கள். திக் திக். மாசேக்களுக்கு 70 வயது 3 முறை தான் இருக்கணும் அப்படின்னு வரம்பு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதை ஒட்டி பார்த்தோம்னா செய்தித்தாள்கள் வந்திருக்கு, தொலைக்காட்சிகள்லாம் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம அந்த லிஸ்ட் சொல்லிருமே, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பதவி பறிபோக வாய்ப்பு இருக்கு. முன்னாள் அமைச்சர்களான திரு தாமோ அன்பரசன், திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திரு ஆவுடையப்பன், திரு க சுந்தர் காஞ்சிபுரம், திரு கோ தளபதி, திரு மூர்த்தி, திரு பெரிய கருப்பன், திரு சாத்தூர் ராமச்சந்திரன், திரு எஸ் சிவசங்கர், திரு ரகுபதி, திரு பூண்டி கலைவாணன், திரு அன்பழகன் சாக்கோட்டை கும்பகோணம், திரு கம்பம் ராமகிருஷ்ணன், திரு செல்வராஜ் ஈரோடு, திரு சு முத்துசாமி, திரு எஸ்.ஆர். சிவலிங்கம் சேலம், திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திரு செஞ்சி கே மஸ்தான், திரு ஏவாவேலு, திரு ஆர் காந்தி. இதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 மாஜி மினிஸ்டர்ஸ் வராங்க. முன்னாள் சபாநாயகர் வராரு. இவங்க எல்லோருமே செம்ம அப்செட்டு. ஏன்னா பலருமே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள்னு பதவிக்காலம் மாவட்ட செயலாளர்களாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த அதிகாரம் இல்லாம போகுது இல்லைங்களா? அது மிகப்பெரிய ஒரு வேதனை தான் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஆனா இப்படி ஒருத்தர் கையிலேயே அதிகாரம் குவிஞ்சிருந்ததால தான் பலர் குறுநில மன்னர்களாக மாவட்டங்கள்ல செயல்பட்டு அது அடிமட்ட தொண்டர்கள்கிட்டயே அதிருப்தியை ஏற்படுத்தி இளம் பட்டாளத்தினர்கிட்டையும் வாக்குகளாக அது மாறாம அட்லாஸ்ட் ஒரு 2 ஆண்டு வந்த புதிய கட்சி தாவேக்கா நம்மளை வீழ்த்திட்டு போயிடுச்சு. இனி வரும் காலங்கள்ல இளைஞர்கள் காலம், அதனால இந்த மாற்றம் அவசியம் அப்படின்னு இளைஞர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஒரு 50 வயதுல ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கும் திக் திக் தான். ஏன்னா 3 முறை மட்டும்தான் அந்த பொறுப்புல இருக்க முடியும். அதுலயும் இன்னும் திக் 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 என்ன அப்படின்னா, அவங்களுடைய எல்லைகள் குறைக்கப்பட்டிருக்கு. 2 தொகுதிகளுக்கு 1 அப்படின்னு. கடைசியா போற பார்க்க பார்த்தா தொகுதி செயலாளர், தொகுதி பொறுப்பாளர் மாதிரி மாத்திருவாங்களோ அப்படின்னு தங்களுடைய அதிகாரம் குறையுது இல்லையா? அதுல அப்செட் இல்லாமலா இருக்கும். ஆனா இந்த மாற்றம் அவசியம் தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. முதல்ல மு.க.ஸ்டாலின் அவரு இந்த சேஞ்ச் பண்ண வேணாம்னு தான் நினைச்சாரு. உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் முடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனா சட்டமன்றத்துக்குள்ளார சீனியர்கள் பேசினாங்க பாருங்க. அதுலயும் அந்த 4 பேர் யாருன்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே சட்டமன்ற காட்சிகளை பார்த்துக்கிட்டே வாங்களேன், மறுபடியும் ஒரு தடவை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அங்க போய் சிரிக்கிறதும், அங்க போய் உறவு கொண்டாடுவதோ இதெல்லாம் ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்திருச்சு. இதே நிலை போனா ஏதோ அவங்களுக்கு நம்ம பயந்த மாதிரியும், அவர் ஏதோ ஃபைலு சிஎம் சார் சொல்றாங்க, ஃபைலை வச்சிருக்கேன், ஓப்பன் பண்ணாம வச்சிருக்கேன், ஓப்பன் பண்ணா அவ்வளோதாங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதே நிலை நீடிச்சா சரியா இருக்காது. சீனியர்கள்னா ஆக்ரோஷமா இறங்கி செயல்படணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. அதுதான் இந்த செயற்குழு கூட்டத்துல கூட சீனியரான துரைமுருகன் அவர் பேசுறப்ப எல்லா எம்எல்ஏக்களும் உதயாவா செயல்படணும், திமுக எம்எல்ஏக்கள் அப்படின்னும் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை குறிப்பிட்டு பேசுறாரு. அவர் தான் அடிச்சு ஆடுறாரு, மற்றவங்க ஆடுறது இல்லை அப்படின்னு விமர்சிச்சாங்க. இதன் தொடர்ச்சியாகத்தான் நம்ம இந்த சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுல ஒரு சில சீனியர்கள் இந்த கட்சிக்காக இத்தனை ஆண்டு காலமாக பாடுபட்டிருக்கோம், இந்த கட்சி இந்த அளவுக்கு வளர்த்தி கொண்டு வந்திருக்கோம், இன்னைக்கு வேணா தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், பலமுறை தேர்தல் வெற்றிக்கு, பல மாநாடுகளுடைய வெற்றிகளுக்கு செலவு செஞ்சதுல இருந்து தூக்கி நிறுத்தினது வரை பல தியாகங்களை சீனியர்கள் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் இனி என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க, அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு நியாயமான சில குரல்களையும் ஓங்கி ஒலிக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான கொள்கை சார்ந்து செயல்படுகின்ற சீனியர்களுக்கு மாநில அளவுல வேற முக்கிய பதவிகள் கொடுக்கலாம் அப்படின்னும் இப்போதைக்கு ஆலோசிக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க திமுகவுடைய இளம் பட்டாளத்தினர். கனிமொழியா உதயநிதியா யோசிக்கும் மு.க.ஸ்டாலின். இந்த செயற்குழு கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் முடிஞ்ச பிறகும் ஒரு விஷயம் முக்கியமா பேசப்பட்டு இருக்கு. திமுகவில் செயல் தலைவர் பதவி புதுசா உருவாக்கணும் மறுபடியும் அப்படின்னு. ஏன்னா நாடாளுமன்ற குழு தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவங்க ஒரு மாநில அளவுல வலிமையான பதவியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப துணை பொதுச் செயலாளரா இருக்காங்க. இருந்தாலும் இந்த துணை இணை அந்த மாதிரி எதுவும் இல்லாம இன்னும் வலிமையான ஒரு பொறுப்பு வேணும் அப்படின்னு அவங்க டீம் எதிர்பார்க்கிறாங்க. முக்கியமா இந்த செயல் தலைவர் பதவியை கொடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் மெல்ல காய் நகர்த்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே செயற்குழு கூட்டத்துல பெண்களுக்கான 33 விழுக்காடு பிரதிநிதித்துவம் கட்சி பதவிகள்லையும் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டது.
அதை கனிமொழி அவங்களும் ஏற்கனவே நான் தலைமை கிட்ட தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு இந்த கூட்டத்திலையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இப்போ டோட்டல் கட்சிக்கும் அவங்க முக்கிய செயல் தலைவராக வரணும் அப்படின்னு அவங்க டீம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக்கியிருக்காங்க திரு உதயநிதி ஸ்டாலின். அதுவே கட்சியுடைய அடுத்த தலைமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறியீடு தான். ஸோ அதை உறுதிப்படுத்துற மாதிரி உதயநிதி ஸ்டாலினை செயல் தலைவர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் காய் நகர்த்துறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் திரு மு கருணாநிதி உடல்நிலை சரியில்லாத நேரத்துல செயல் தலைவரா மு.க. ஸ்டாலினை ஆக்குனாங்க. இப்ப மு.க. ஸ்டாலின் அவரே சிறப்பா தான் செயல்பட்டு இருக்கிறப்ப எதுக்காக புதுசா செயல் தலைவர் பதவி அப்படின்னும் சிலர் தெரிவிக்கிறாங்க. அது வேணாம் அப்படின்னு தொண்டர்கள் சைட்ல இருந்தும் கோரிக்கைகள் வருது. இப்படி உள்ளுக்குள்ளார பல விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்க 2 பேருக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கலாமா அப்படின்னு ஆலோசனைலாம். ஆனா அதிமுகல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மாதிரி பஞ்சாயத்தாயிடும் வேணாம் அப்படின்னு இப்போதைக்கு இந்த செயல் தலைவர் அப்படிங்கிற முயற்சி வேணாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க திமுக தலைமை. இதுக்கு பின்னாடி வேற சில சமாச்சாரங்களும் இருக்கு. அதை அடுத்தடுத்த காணொலிகள்ல நம்ம விரிவா பதிவு செய்யலாங்க. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. திமுகவில் உட்கட்சி தேர்தல் நடத்தி அடுத்தடுத்து பொறுப்புகள் நியமிக்க செய்யப்பட இருக்காங்க. அதுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கிட்டாங்க. இந்த இடத்துல ஒண்ணுதான், திமுக தொடங்கிய காலகட்டத்துல பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அப்ப 50 காசுகள் உறுப்பினர் கட்டணமா நிர்ணயம் செஞ்சு கிட்டத்தட்ட 25 பேர் கொண்ட கிளைகளாக அமைப்புகளாக பதிவு செஞ்சாங்க. ஒரே ஆண்டுக்குள்ளார கிட்டத்தட்ட 2035 பொதுக்கூட்டங்கள்ல திமுக தலைவர்கள் பேசினாங்க. பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள் எங்க பார்த்தாலும் சரி போய் மாணவர்கள் கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தாங்க திமுகவினர். அதனால நிறைய மாணவர்கள் திமுகவுடைய உறுப்பினர்களாக சேர்ந்தாங்க. இளைஞர்கள் ஒரே ஆண்டுல 35,000 பேர் உறுப்பினர்கள் ஆனாங்க. கிட்டத்தட்ட 505 கிளைகள் ஒரே ஆண்டுல வேகமாக கட்டினாங்க. அதனாலதான் இன்னைக்கு திமுக மிகப்பெரிய ஆலமரமா இருக்கு. திமுகவினருக்கு மீண்டும் இதை நினைவூட்டுகிறார்கள் அந்த சீனியர் திமுகவினர் உடன்பிறப்புகள். நன்றி, வணக்கம். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம்.